அதுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். அது வந்து அந்த ஆக்சிடென்ட்டை தாண்டி அதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும். அதே தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த இடத்துலையும் அரசியலாக்கிடக்கூடாதுன்றது தமிழக வெற்றி கழகத்தோடைய ஒரு தெளிவான நிலைப்பாட்டு. அதுதான் அவங்க அமைதிக்கான முதல் காரணம். கால் பண்ணீங்களா, ஆம்புலன்ஸ் வந்ததா, ஆம்புலன்ஸ் யாருது, ஏன் வந்தது, அங்கே எத்தனை கால் லாக் இருந்தது, எவ்வளோ ஃபோன் இருந்தது, ஏன் சிக்னல் ஜாம் ஆச்சு, பவர் எப்போ கட் ஆச்சு, பர்மிஷன் எப்போ வந்துச்சு, மொத்தத்தையும் இன் அண்ட் அவுட் பார்க்க போகிறாங்க. எத்தனை பாடி எப்போ அட்டாப்சி ஆச்சு, ஆனால் 39 அட்டாப்சிக்கும் வீடியோ இருக்கணும். அந்த 39 அட்டாப்சிலையும் வீடியோ இருக்குதா, எல்லாம் ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பாங்க. அதுதான் சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய ஒரு நிஷே. அதில் அந்த 10 குழந்தைக்கு என்ன தெரியும்லாம், நான் 41 பேருமே இன்னோசென்ட்டு நான் சொல்கிறேன். அப்போ அந்த உயிர்களுக்கான நியாயம் வேணுங்கிறது தான் அடிப்படை. அப்போ தான் அதிமுக அதை கேட்க உரிமை இல்லையான்னு கேட்டால் உரிமை இருக்குது. சீமானனுக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்குது. ஸ்டாலின் சாருக்கோ உதய் சாருக்கோ உரிமை இருக்குது. நான் எடப்பாடிக்கோ அமித்ஷாக்கோ உரிமை இருக்குது. அதே மாதிரி தாவேக்காவுக்கு உரிமை இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் இதுக்கு நீதி விசாரணை கேட்கறதுக்கும் அதுக்காக ஒரு குரல் எழுப்புறதுக்குமான உரிமை இருக்குது. அப்போ அது என்னது, இதில் ஏதோ ஒன்று பொய். அந்தளவுக்கு அறிவு இருக்குல்ல நமக்கு. 4 உண்மை எது பொய்யா இருக்கும் அது நமக்கு சிபிஐ கிட்ட விட்டுருவோம். சிபிஐ வந்து பாஜகவினுடைய கைப்பாவின்னு பேசியிருக்கிறாரு. அப்படி இருக்கையில் வந்து தாவேக்கா எந்த அடிப்படையில் நம்புது சிபிஐ விசாரணையை வந்து அவங்களுக்கான தீர்வு கொடுக்குன்னு எப்படி நம்புது? சிபிஐ போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பாஜக கையில் தாவேக்கா சிக்கிடுவாங்க அப்படின்னு விமர்சனம் வச்சிருக்காங்களே. நியாயமான கேள்வி. இதில் வந்து நம்ம வந்து சிபிஐ விசாரணை கேட்கல தாவேக்கா. அதுதான் அடிப்படை. தாவேக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லை. அவங்க சிபிஐ கேட்கல, சுப்ரீம் கோர்ட் தான் கேட்டாங்க. அதனால் அது போயிடுச்சு. அங்கே தாவேக்கா நம்ம கிரிட்டிசிசம் சொல்ல முடியாது. சிபிஐ வேணான்னு சொன்னவங்களும் வேணும்னு சொன்னவங்களும் ஒரே ஆள். ஸோ நமக்கு ஆதரவாக சொன்னால் சுப்ரீம் கோர்ட் நல்லவங்க, நம்மளா கொடுத்தா சிபிஐ நல்லவங்க. அதே நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டா சுப்ரீம் கோர்ட் கெட்டவங்க. பாஜகவோட கைப்பாவையாக சிபிஐ மாறிடுவாங்க. எது முரண்? நீங்கள் ஏன் மீடியாவுக்கு வரல, ஏன் மீடியா ட்ரையல்ஸ்க்கு வரல, ஏன் பைட்டு கொடுக்கல? மீடியாவில் சொன்னால் சிபிஐ வருமா, இல்லை மீடியாவில் சொன்னால் சுப்ரீம் கோர்ட் வருமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிரெடிபிலிட்டி மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. தாவேக்கா கூட்டணி போறாங்களேன்றது அவங்க பிரச்சனை. அது ஒரு பக்கம் வைங்க, நான் வர்றேன். தாவேக்கா கூட்டணி போறதுல என்ன கிரெடிபிலிட்டி பாதிக்குது? திமுகவுடைய பயம். எங்க பார்த்தாலும் பாஜக கூட கூட்டணி போறீங்க, அதிமுக கூட கூட்டணி போறீங்க, அது அவன் பிரச்சனை. உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் விசிகா கூட கூட்டணி போயிருக்க? நான் யாரை கேட்கறேம்மா? விசிகாக்கு தான் சொல்றோம். அண்ணே, வேங்கை வயல்ல நம்ம உரிமை விட்டு கொடுத்துருக்கோம். நியாயமா கொடி கூட ஏத்த முடியல. நீங்க ஏன்னா அங்க இருக்கிறீங்க, ஆட்சியில பங்கு வேணுன்றீங்க. 6 சீட் வாங்கினா எப்படின்னா ஆட்சியில பங்கு வரும். விசிகா எனக்கு அறிவுரை சொல்றோம். எனக்கா திமுக சொல்றோமா ஏன் கூட்டணி போறேன்னு? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு அனஞ்சித் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் விவகாரத்தை ஒட்டி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு நேற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தாரு. இந்த விளக்கத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் எப்படி பார்க்குது? இல்லை, ஆக்சுவலி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்திலேருந்தே இந்த கரூர் துயர சம்பவத்தில் கொஞ்சம் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு கட்சியாக நான் பார்க்குறேன். இனிஷியலில் இருந்தே இந்த துயரத்தில் வந்து பல பேர் வந்து இதை அரசியலாக்க முயற்சி பண்ணாங்க. பல பேர் அதில் இருந்திருக்கக்கூடிய அனுதாபங்களை திருடிக்கக்கூடிய முயற்சிகள்லாம் பண்ணாங்க. கொஞ்சம் பேர் வந்து அந்த எஸ்டிஐயோ இல்லை இன்வெஸ்டிகேஷனையோ வந்து எப்படி வேற ஒரு ரூட்டில் டைவெர்ட் பண்ணலாம். அது சரியான ரூட்டாக இருக்கலாம், தவறான ரூட்டாக இருக்கலாம், ஆனால் அது பண்ணக்கூடாது. எஸ்ஐடியோ இல்லை தனிநபர் ஆணையமோ வந்து அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக வந்து ஃபேராக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக சில பேர் ட்ரை பண்ணாங்க. இதில் எந்த இடத்துலையுமே வந்து தாவேக்கா இதை பண்ணிடக்கூடாதுன்றது தெளிவாக இருந்தாங்க. நான் அந்த இடத்துல தான் தாவேக்காவை ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு துயரம். அதுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். அது வந்து அந்த ஆக்சிடென்ட்டை தாண்டி அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும். அதே தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த இடத்துலையும் அரசியலாக்கிடக்கூடாதுன்றது தமிழக வெற்றி கழகத்தோடைய ஒரு தெளிவான நிலைப்பாட்டு. அதுதான் அவங்க அமைதிக்கான முதல் காரணம். அதை தொடர்ந்து அந்த ஒரு 16 நாள் வந்து அது ஒரு பர்சனல் லாஸ் அவங்களுக்கு. ஆப்வியஸ்லி அது அவங்க கட்சி, அவங்கள பார்க்க வந்தவங்க. அப்போ அந்த லாஸ்க்கு அவங்க வந்து ஒரு அமைதி காத்து அந்த 16 நாள் துக்கம் கடைபிடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு பேச வெளியே வந்தும் அதுக்கு என்ன தேவை, என்ன நிலைப்பாடு தான் முடிவு எடுக்கிறாங்க. எந்த இடத்துலையும் யாரையுமே அவங்க குற்றம் சாட்டல. யார் மேலே வந்து இவங்க தான் காரணம், இது சதிதான் அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு போகல. ஆனால் அதை இன்னும் சுப்ரீம் கோர்ட் ஒரு சிபிஐ போட்டும், அவங்க ஐஜி 2 ஐஜியை போட்டு எஸ்ஐடி கொடுத்தும், ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தலைமையில் வந்து ஒரு சூப்பர்விஷன் பேனல் போட்டும் இன்னும் அதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அது வந்து அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. நம்ம யார் இப்போ என்ன கருத்து சொன்னாலும் சிபிஐ என்ன பண்ண போகுது? அப்படியாப்பா நீ சொல்லிட்டியா, சரி நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன் போகுது. சிபிஐ நுவான்சஸ் எவ்ரி சில்லியன் மேட்டர்லையும் இறங்கி பார்க்க போகிறாங்க. ஒவ்வொரு மைக்ரோ டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறாங்க. கால் பண்ணிங்களா, ஆம்புலன்ஸ் வந்ததா,
ஆம்புலன்ஸ் யாருது, ஏன் வந்தது, அங்கே எத்தனை கால் லாக் இருந்தது, எவ்வளோ ஃபோன் இருந்தது, ஏன் சிக்னல் ஜாம் ஆச்சு, பவர் எப்போ கட் ஆச்சு, பர்மிஷன் எப்போ வந்துச்சு, மொத்தத்தையும் இன் அண்ட் அவுட் பார்க்க போகிறாங்க. எத்தனை பாடி எப்போ அட்டாப்சி ஆச்சு, ஆனால் 39 அட்டாப்சிக்கும் வீடியோ இருக்கணும். அந்த 39 அட்டாப்சிலையும் வீடியோ இருக்குதா, எல்லாம் ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பாங்க. அதுதான் சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு நிஷே. அப்போ மொத்தமும் வெளில வந்துட போகுது. தாவேகா தரப்பினர் வந்து கரூர் மாவட்டத்தில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவங்களும் சிக்னலையும் செக் பண்ண போகிறாங்க. அவங்களை கிளம்ப சொன்னாங்க காவல்துறைன்னு சொன்னாங்களான்றதையும் செக் பண்ண போகிறாங்க. அப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மை வெளில வரப்போகுது. அப்போ அந்த சம்பவத்தில் இன்னும் கருத்து சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்னன்றதான் என்னுடைய கேள்வி. உண்மை வரட்டும், நீதி வெல்லும், உண்மை வெளில வரும்ன்ற நம்பிக்கையோட அவங்க ஒன்று பண்ணுறாங்க. நீங்களும் ஒன்று பண்ணீங்க, அதை விட பெரிய அத்தாரிட்டி வந்து வேற ஒன்று கொடுத்துட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே யாராக இருந்தாலும் என்ன எதிர்பார்ப்பு, திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு நியாயமான நீதி விசாரணை, அதில் உண்மை வெளியே வரணும். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குமா? இல்லை. அப்போ அதுக்கான வேலை நடந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே சிபிஐ அவங்களோட விசாரணை நடத்தணும். இன்னும் அதை வந்து ஆளும் கட்சி பேசி எதிர்கட்சி பேச வாய்ப்பு கொடுத்து எதிர்கட்சி அதை பேசி இன்னும் அது வந்து அரசியலாகிறதுல என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. உண்மை வெளில வரும். அதுக்கான வேலை சிபிஐட்ட கொடுத்துருக்கோம். சுப்ரீம் கோர்ட் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க பண்ணட்டும். அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பல கேள்விகளை முன் வச்சிருந்தாரு. அந்த கேள்விகளை முன்வைக்கிறாரு அப்படிங்கிறது தாண்டி சட்டசபையிலேருந்து எதுக்கு வெளிநடப்பு செய்யணும்? ஏன் பாஜகவும் அதிமுகவும் ஏன் வெளிநடப்பு செய்யணும்? அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியை வந்து ரொம்ப எதிர்பார்த்து வேலை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கூட்டணிக்கும் இதுக்கும் முகாந்திரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது இப்போ பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படியே அதுக்கு பதில் சொல்கிறது தான் அதுக்கு அடுத்த கேள்வியாக தனிப்பட்ட கேள்வியாக வரேன். சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு செய்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு செயல்பாடு. அது எப்படின்னா எப்பயுமே வந்து சட்டமன்றம் எப்படி ஒர்க் ஆகும்னா மெஜாரிட்டி வின்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரூல். 50% +1 இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும். இதுதான் சட்டமன்ற குழு. அப்படி பார்க்கும்போது திமுக கூட்டணி கட்சிக்கு போதுமான அளவுக்கு அங்கே மெஜாரிட்டி இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு ரெசல்யூஷனையோ இல்லை எந்த ஒரு பில்லையோ தடுக்கிறதோ பாஸ் பண்ணுறதோ வந்து எதிர்கட்சியினருக்கு கூட்டணி இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னும் போது அவங்க எதிர்ப்பை அவங்க பதிவு பண்ணுற விதமே இதுதான். ஏன்னா நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணால் அந்த பதிவு பண்ண விஷயத்த அவை குறிப்பிலேருந்து நீக்கிறதுக்கு கூட சட்டமன்றத்துக்கு சக்தி உண்டு. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் மக்கள் மன்றத்தில் பதிவு பண்ணுன்ற ஒரு நிலைமைக்கு வராங்க. அவங்களுடைய வாய்ஸ் அங்கே அன்ஹர்டாக இருக்கும்போது, நான் சொல்கிறது நேற்று மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே அரசு எதிர்கட்சி தலைவர் வந்து வெளிநடப்பு செய்கிறது. அது வந்து இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வெளிநடப்பு பண்ண கூட அதுதான். வென் அவர் வாய்ஸஸ் ஆர் அன்ஹர்ட், நான் அதை மக்கள்கிட்ட ஊடகத்தின் வாயிலாக போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். அது ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு உரிமை அவங்களுக்கு எதிர்கட்சியினருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் வந்து இது தாவேக்காவோட பிரச்சனைனே புரிஞ்சிக்க வேண்டாம். இது தமிழ்நாட்டு தமிழ் மக்கள், இன்னும் சொல்ல போனால் மக்கள், ஒன்றுமே தெரியாத ஒரு பாவமும் பண்ணாத ஒரு அப்பாவி 41 உயிர்கள் அநியாயமாக பறி போயிருக்கு. இதை எதுக்கு நேஷனல் மீடியா கவர் பண்ணுது? எதுக்கு வந்து பல வெளிநாடுகள் வந்து கண்டோலன்சஸ் தெரிவித்து ஹெட்லைன்ஸில் வந்துருந்ததுன்னா இது வந்து ஒரு கட்சி இல்லை தமிழ் பேசுகிற மக்கள் இல்லை கரூரில் இருக்க அப்படி யாரும் பார்க்கல. இது மக்கள் அநியாயமாக உயிர் பறி போயிருக்கு. அதில் அந்த 10 குழந்தைக்கு என்ன தெரியும்லாம், நான் 41 பேருமே இன்னோசென்ட்டு நான் சொல்கிறேன். அப்போ அந்த உயிர்களுக்கான நியாயம் வேணுங்கிறது தான் அடிப்படை. அப்போ வந்து அதிமுக அதை கேட்க உரிமை இல்லையான்னு கேட்டால் உரிமை இருக்குது. சீமானனுக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்குது. ஸ்டாலின் சாருக்கோ உதய் சாருக்கோ உரிமை இருக்குது. நான் எடப்பாடிக்கோ அமித்ஷாக்கோ உரிமை இருக்குது. அதே மாதிரி தாவேக்காவுக்கு உரிமை இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் இதுக்கு நீதி விசாரணை கேட்கறதுக்கும் அதுக்காக ஒரு குரல் எழுப்புறதுக்குமான உரிமை இருக்குது. அதுதான் அவங்க செய்கிறாங்க. இது வந்து தாவேக்காவை எய்ம் பண்ணுறது, தாவேக்காவை காப்பாற்றுறது, இல்லை தாவேக்காவை இம்ப்ரெஸ் பண்ணி கூட்டணி கூப்பிடுறதுன்றது வந்து ஏன்னா அதை தான் சொன்னேன், அது ஒரு மலிவான அரசியல். அந்த மலிவான அரசியலுக்குள்ளே யாரும் போக வேண்டான்றதான் என்னோட பாயிண்ட். கூட்டணி வைக்கிறீங்க, நீங்கள் திமுக எழுத்தணுன்ற ஒரு புள்ளில் சேருங்க. இல்லை தாவேக்கா முதல்வர் வேட்பாளர் நாங்கள் வச்சுருக்கோம், எடப்பாடியார் நாங்கள் அதிமுக தனியாக முதல்வர் வேட்பாளர் வச்சுருக்கோம், தனியாக இருங்க, அது பிரச்சனை இல்லை. அது வேற பால் கேம். நீங்கள் என்ன கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அது வேற பால் கேம். இந்த இன்சிடென்ட்ன்றது வேற விஷயம். அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது அரசியலாக்க தாவேக்கா தயாராகலன்னு எனக்கு தெரியும். யாருமே தயாரா இருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். யாரும் அப்படி பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். இது அரசியலாக்கப்படக்கூடாத ஒரு விஷயம். நீதி வேணும், உண்மை வெளியே வரணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே தேவை. இந்த ஸ்டாம்பீடை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? என்ன சொல்றாரு அப்படின்னா, காவல்துறை வந்து கணிசமான அளவு இல்லவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா முதலமைச்சர் அதுக்கு பதிலாவே ஒண்ணு சொல்றாரு. அது முதலாவே சொல்றாரு என்னன்னா, 606 காவல்துறையை சார்ந்தவர்களை வந்து நாங்க நியமிச்சிருந்தோம், போதுமான அளவுக்கான காவல்துறை நாங்க நியமிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் டிவியை பார்த்து தான் பார்க்குறேன், டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன்,
500 போலீஸார்லாம் நிக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிளைம் இருக்கு இங்க. இந்த கிளைம்ஸ் வந்து நான் இப்போ நான் வந்து இல்லைங்க இவர் சொன்னது தப்பு அப்படின்னு நான் இவரையும் சொல்ல முடியாது, அவரையும் சொல்ல முடியாது, யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நீதி விசாரணை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. அவங்க தலைமையில சிபிஐ விசாரிக்க போறாங்க, அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. ஆனா இந்த கேள்விகள் வர்றது நியாயம். ஏன்னா இதுல வந்து சில முரண்கள் இருக்கு. இப்போ அரசாங்கத்துல இருந்து ஒரு விஷயம் சொன்னா ஒன்றுன்னு தான் சொல்ல முடியும், 1 2ன்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிகலி தட்ஸ் நாட் பாசிபிள். அதுபோல வந்து முதல்ல வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து 500 சொச்ச காவலர்கள்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த நம்பர் வந்து 517ன்னு வேற ஒரு இடத்துல பதியப்படுது. கோர்ட்ல வேற ஒரு நம்பர் வருது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் வேற ஒரு நம்பர் வருது. இந்த நம்பர்ஸ் மாறவே கூடாதுல்ல. போட்டது நம்ம தான் போது போட்டது இத்தனை தான். இப்போ நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தேன், 100 ரூபா தான். நாளைக்கு உங்ககிட்ட பஞ்சாயத்து வைக்கணும்னு சொல்லி அண்ணன் கேமராமேன் கிட்ட வந்துட்டு நான் 120 ரூபா கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. அப்போ அது என்னது? இதுல ஏதோ ஒண்ணு பொய். அந்த அளவுக்கு அறிவு இருக்குல்ல நமக்கு. 4 உண்மை எது பொய்யா இருக்குன்னு அது நமக்கு சிபிஐ கிட்ட விட்டுருவோம். 4 உண்மை இருக்க முடியாது. ஏதோ ஒன்று போய் அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று தான் உண்மை, மீதி எல்லாம் போய். அப்போ அது எது? ஏன் முன்னுக்கு பின்னா வருது? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, விஜய் சார் அங்கே பதியஞ்ச ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாரு? என்னை வந்து எந்த ஊர்லயும் எந்த மாவட்டத்திலும் இல்லாத ஒரு விஷயமா கரூர் காவல்துறையினர் வந்து என்னை ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வராங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த கூட்டத்துக்குள்ள வந்து பேசியிருக்க முடியாது. நன்றி அப்படின்றதோட அந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிறார். சல்யூட் அடிச்சாருன்னா முதல்ல சல்யூட்டோட அந்த பேச்சு ஆரம்பிக்கிறார். இப்போ ஆதி பேச்சில் என்ன சொல்றாரு? எனக்கு என்னமோ சரியா படலை. காவல்துறை அங்கே இருக்காங்களா? காவல்துறை உங்க பக்கத்துல மக்கள் இருக்காங்களா? எல்லாம் ஓகேவா பாருங்க. எதுக்காகவும் மக்கள் விட்டு கொடுத்துறாதீங்க, மக்கள் தான் நமக்கு பிரதானம். இந்த வார்த்தையும் விஜய் நாங்கள் பதிஞ்சாரு. ஸோ பேச்சு ஆரம்பிக்கும் போது ஒரு மனுஷன் இப்படி பேசிட்டு பாதி நிமிஷத்துல ஒரு 4-5 நிமிஷத்துல இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவர் அங்கே எதையோ சென்ஸ் பண்ணியிருக்காருன்றது எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. 3வது, மற்ற கட்சியினர் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, மூச்சு திணறலோ ஒரு கூட்ட நெரிசலோ ஏற்படும் போது சாமானிய மனுஷனுக்கும் ஏற்படும், காவல்துறையினருக்கும் ஏற்படும். நீங்க சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு 27,000 பொதுமக்கள் இருந்தாங்கன்னு சொல்றீங்க, ஒரு 500 காவல்துறையினர் இருந்தாங்கன்னு சொல்றீங்க. 27,000 பேர்ல ஒரு 150 பேர் வந்து காயமுற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஒரு 41 உயிர்கள் பறி போயிருக்கு. ரஃபா ஒரு 200 பேருக்கு ஆயிருக்குன்னா 500 காவல்துறையினர்ல ஒருத்தருக்கு கூட ஏன் மூச்சு திணறலோ எந்த ஒரு காயமும் ஏற்படலை? அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கும். கூட்டத்துக்குள்ள இருந்தாங்கன்னு ஆயிருக்கும். அப்போ அவங்க கூட்டத்துக்குள்ள இல்லையா? ஏன் அவங்களுக்கு எதுவும் ஆகலைன்ற கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி ஒன்று ஆயிருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா அந்த ரெக்கார்டு இருக்கும். இப்போ இந்த கேள்வியெல்லாம் சிபிஐ கேட்கும். சிபிஐ அதுக்கு ஒரு பதில் கண்டுபிடிக்கும். இப்போ ஆட்சியாளர்னு சொல்றாங்க, உள்ள நாங்கள் காவல்துறை வச்சிருந்தோம்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ முடிவு யார்கிட்ட இருக்கு? சிபிஐ கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். ஆனா இந்த கேள்விகள் வலுக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதை தான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த கேள்விகள் இருக்கு, பதில் நம்ம சொல்ல முடியாது. விசாரிக்க வேண்டியவங்க விசாரிச்சு சொல்லுவாங்கன்னு சொல்றேன். இல்ல நீங்க சிபிஐக்கு போறீங்க, சிபிஐட்டே எல்லாத்தையும் விட்டுறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கடந்த காலகட்டத்துல 24 காவல் நிலைய மரணங்கள் வந்தப்ப சிபிஐ வச்சு எல்லாத்தையும் அணுகுறாங்கன்றது விஜய் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. சிபிஐ வந்து பாஜகவினுடைய கைப்பாவின்னு பேசியிருக்கிறாரு. அப்படி இருக்கையில வந்து தாவேக்கா எந்த அடிப்படையில் நம்புது சிபிஐ விசாரணையை வந்து அவங்களுக்கான தீர்வு கொடுக்குன்னு எப்படி நம்புது? சிபிஐ போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பாஜக கையில தாவேக்கா சிக்கிடுவாங்க அப்படின்னு விமர்சனம் வச்சிருக்காங்களே. நியாயமான கேள்வி. இதில் வந்து நம்ம வந்து சிபிஐ விசாரணை கேட்கல தாவேக்கா. அதுதான் அடிப்படை. தாவேக்கா கேட்டது சுப்ரீம் கோர்ட் சூப்பர்விஷன்ல நீங்க எங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, எங்களுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட் நீங்க பண்ணுங்க. இந்த நாட்டோட கஸ்டோடியன் ஆஃப் ஜஸ்டிஸ் யாரு? உச்ச நீதிமன்றம். நீங்களே பாருங்க, எங்களுக்கு என்னமோ அங்கே தப்பா இருக்கு, நாங்கள் இதுன்னு சொல்லலை, இதில் மாதிரி சில சந்தேகங்கள் வலுக்குது, நீங்க கொஞ்சம் என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதை வந்து இதுல முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி ஏத்துக்கிறது யாரு? சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஏத்துக்கிறாங்க. அவங்க ஏத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க? விசாரிக்கலாம். அவங்க விசாரிக்கலாம்னு சொல்லும்போது சிபிஐ யார் அப்பாயின்ட் பண்றது? அவங்க. சிபிஐ பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். நமக்கு உச்சநீதிமன்றத்துக்கு ரைட்ஸ் கொடுக்க முடியும், கமெண்ட்ஸ் கொடுக்க முடியுமா? முடியாது. அவங்க தான் உச்சநீதிமன்றம், அவங்க தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவங்க சொல்லும்போது நம்ம ஏற்றுக்க முடியும். அவங்க தவிர என்ன சொல்றாங்க? எங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு விசாரணை ஆலயம், அதையும் நாங்கள் சூப்பர்வைஸ் பண்றோம். அவங்க மேலே ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்காம அவங்க பண்றதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கும் ஒரு எஸ்ஐடி போடுறோம். அதுலயும் 2 தமிழகத்துக்கு கேடர்ல இருக்கக்கூடிய ஐஜி போஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்போ இது வெறும் சிபிஐயும் இல்லை, சிபிஐ கிராஸ் வெரிஃபை பண்ண போலீஸ் இருக்கு. அந்த போலீஸ் வெளியூர் கேடரும் இல்லை, தமிழ்நாட்டு கேடர். தமிழ் ஆட்களா அவங்க என்ன இன்ஃப்ளூன்ஸ் ஆயிடுவாங்களா? அப்போ தமிழ் பேசுறவங்க, தமிழ் தாய்மொழியாக கொண்டவங்க வேண்டாம், ஆனால் தமிழ்நாட்டு கேடர். சரி, இவங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருமா? இல்லை. இவங்க 2 பேரும் போயிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி அவர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அவர் அந்த ரிப்போர்ட் எடுத்து போய் சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். இப்போ இதுக்குள்ள நீங்க வந்து பாஜக வந்துடும் சொன்னீங்கன்னா அப்போ நீங்க சுப்ரீம் கோர்ட்டை அவமதிக்கிறது அர்த்தம். தட் பிகம்ஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இதை விட ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு ஜூரிஸ்ப்ருடன்ஸை எப்படி பண்ண முடியும்?
சுப்ரீம் கோர்ட் எல்லா விதத்திலும் எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல் இருக்கும், எதெல்லாம் சந்தேகம் எழுப்பாங்களோ எல்லாத்தையும் சீல் பண்ணி தான் ஒன்று வைக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல நம்ம சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட சிபிஐ கேட்கல. சுப்ரீம் கோர்ட் ஐயா நீங்களே விசாரிங்கன்னு சொல்றோம். அவங்க ஒரு ஆணையம் வைக்கிறாங்க, அது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா வைக்கிறாங்க. இதுல எனக்கு சந்தேகம் எடுத்து கூட வாய்ப்பு இல்லாத அளவுக்கு நம்மளுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை அவ்வளோ அழகா வந்து சீல் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஜுரிஸ்பிரூடன்ஸ் உள்ள ஒரு தீர்ப்பான இதை பார்க்குறேன். அது எனக்கு கேள்வி இல்லை. ரெண்டாவது பாயிண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வர முன்னாடி இந்த கேஸ்க்கு சிபிஐ கேட்கல அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி சிபிஐ கேட்கவே இல்லையா திமுகன்னு கேட்டால் கேட்டிருக்காங்க. 2017 நீங்கள் வந்து ஒரு குட்கா ஊழலாக இருக்கலாம், ஜெயலலிதா அம்மா மரணத்துக்கு அப்புறமா அஇஅதிமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வச்சதாக இருக்கலாம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கலாம், அஜித்குமார் மரணம் அவங்களுடைய காலத்தில் நிகழ்கிற காவலாளி அஜித்குமார் மரணத்துக்கும் சிபிஐக்கு போகிறீங்க. அப்போ சிபிஐ இப்போ நீங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? தாவேக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லை, அவங்க சிபிஐ கேட்கல, சுப்ரீம் கோர்ட் தான் கேட்டாங்க, அதனால் அது போயிடுச்சு. அங்கே தாவேக்கா நம்ம கிரிட்டிசிசம் சொல்ல முடியாது. சிபிஐ வேணான்னு சொன்னவங்களும் வேணும்னு சொன்னவங்களும் ஒரே ஆள். எப்போ வேணும்னு சொன்னாங்க? இப்போ தான் பட்டியல் சொன்னேன். எப்போ வேணான்னு சொன்னாங்க? 2023 சிபிஐக்கு இருந்தக்கூடிய ஜென்ரல் கன்சென்ட்டை விட்ரா பண்ணிடுச்சு தமிழக அரசு. கலைஞரே அதை பண்ணல. கலைஞரே சிபிஐக்கு ஜென்ரல் கன்சென்ட் கொடுத்து வச்சிருந்தார். ஜென்ரல் கன்சென்ட்னா சிபிஐ உள்ள விசாரிக்கணும்னா தமிழக சட்டமன்றம் இல்லை செக்ரட்டேரியட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வரணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஜென்ரல் கன்சென்ட்டாக அவங்க எப்போனா வந்து விசாரிக்கலாம். அவங்களுக்கு ஒரு கேஸ் போச்சுன்னா அது விசாரிக்கலாம், இல்லைனா பர்மிஷன் வாங்கிட்டு வரணும், இல்லை மேலே போய் சுப்ரீம் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்ன்ற நிலைமை. அந்த ஜென்ரல் கன்சென்ட் விட்ரா பண்ணது திமுக அரசு 2023. இன்னைக்கு வரிசையாக 3-4 கேஸ் வருது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கை சிபிஐக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. இல்லை அந்த கிட்னி முறைகேடு அந்த திருட்டு கேஸ் வழக்குலையும் சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே வரணும்னு சொல்கிறாங்க சிபிஐ. அதே போல் இன்னைக்கு கரூர் துயர சம்பவம். இப்போ இந்த 3 இடத்துலையும் இது வேணான்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேட்டு அப்பீலேட் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வேணான்னு சொல்கிறது யார்? இப்போ வேணும் வேணான்னு சொல்கிறது ஒரே இடத்துல இருக்கும்போது இப்போ தான் கேள்வி வருது. ஏன் நீங்கள் வந்து இப்போ நான் கேட்குறேன், இன்னைக்கு சிபிஐயோட கைப்பாவை, பாஜகவோட கைப்பாவை சிபிஐ வருதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதனால தாவேக்கா விஜய் சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க. நான் வந்து விஜய் சார்னு சொல்லலை, ஆளுங்கட்சின்னு சொல்லலை, நீங்கன்னு சொல்லலை. சிபிஐ பாஜகவோட கைப்பாவை, அதனால சிபிஐ கிட்ட ஒரு கேஸ் போனா தாவேக்கா பாஜகவோட கைப்பாவையா மாறிடுன்னு சொல்றாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இங்க வந்து இடி ரைடு வந்தது டாஸ்மாக்ல. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இல்லைன்னா நம்ம வந்து அது ஸ்டே வாங்குறோம். அப்போ வந்து நித்தி ஆயோக் 4 வருஷமா போகாது, நித்தி ஆயோக் போய் அங்கே போய் பேசிட்டு வரோம். அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் பெருசாக அந்த டாஸ்மாக் கேஸை எடுக்கவே இல்லை, சுப்ரீம் கோர்ட்டோ இடியோ. திரும்ப வருது, திரும்ப அது வந்து தள்ளுபடி ஆகுது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அந்த கேஸில் தமிழக அரசுக்கு ஆதரவாக இடி அத்தனை கேள்வி கேட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் தப்பு சொல்கிறீங்களா? ஸோ நமக்கு ஆதரவாக சொன்னால் சுப்ரீம் கோர்ட் நல்லவங்க, நம்மளா கொடுத்தா சிபிஐ நல்லவங்க, அதே நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டா சுப்ரீம் கோர்ட் கெட்டவங்க, பாஜகவோட கைப்பாவையா சிபிஐ மாறிடுவாங்க. எது முரண்களின் மூட்டை யார் இன்னைக்கு? கேள்வி கேட்குற முகாந்திரம் யாருக்கு இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட், துயர சம்பவம், அதுக்குள்ள ஏதாவது சதி இருந்தால் கண்டுபிடிக்கணுன்றது தாவிக்கொண்ட நிலைப்பாடு. இல்லை அது விஜய் சார் தான் தப்புன்றது மற்றவங்க நிலைப்பாடு. யார் பேச்சு நியாயமா இருக்கு? யார் பேச்சு பப்ளிக்ல வந்து மக்கள் மனதை கொஞ்சம் சூதிங்க ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமா இருக்கு? யாரோட அமைதி நியாயத்தை நிலைநாட்ட வழி பண்ணியிருக்கு? அந்த கேள்வி விட்டுட்டு நீங்க ஏன் மீடியாவுக்கு வரல, ஏன் மீடியா ட்ரையல்ஸ்க்கு வரல, ஏன் பைட்டு கொடுக்கல? மீடியாவில் சொன்னா சிபிஐ வருமா? இல்லை மீடியாவில் சொன்னால் சுப்ரீம் கோர்ட் வருமா? அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகணும், அப்பீலேட் போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேட்டு நீதி வர்றதுக்கு ஒரு வேலை இருக்குது. அதை பண்ணாமல் ஏன் மீடியாவுக்கு வரல? ஏன் மீடியாவுக்கு வரலன்னா மீடியாவுக்கு வந்தால் உட்காந்து எல்லாம் சேர்ந்து கத்திக்கிட்டு குத்திக்கிட்டு ஒருத்தர் வந்து ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தட் டசன்ட் சால்வ் த ப்ராப்ளம். மற்ற நேரத்தில் மீடியாவில் பேசுகிறோம், அரசியல் பேசுகிறோம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் விமர்சனங்கள் வைக்கிறோம், மக்களுக்கான நல்ல செய்ய முற்படுறோம், மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம். அது அரசியல், தேர்தல் அரசியல் வேற. இதை எப்படி நீங்கள் தேர்தல் அரசியலோட கம்பேர் பண்ண முடியும்? இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸ்ட்ரீம்லி ஒரு மோசமான சிச்சுவேஷன், ஒரு கருப்பு தினம். அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் எப்படி அரசியல், அது கூட்டணியா? அது வந்து எலெக்ஷனுக்காக பண்ணதா? அது வந்து கூட்டணி மாறிடுமா? இல்லை இவங்க அவங்க கூட போயிடுவாங்க? என்ன கேள்வி இதுன்னு நான் கேட்குறேன். அடிப்படையில் ஏதோ ஒரு தவறு இருக்கு இல்லைங்களா? சார், நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்படி கேட்க அந்த கேள்வி கடந்து போக முடியாது இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரை கூட்டத்தில் கூட தாவேக்காவுடைய கொடிகள் பறக்குது. அதை பார்த்துட்டு கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாங்க, இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு அப்படிலாம் பேசுறாங்க. அப்போ அப்படி இருக்கையில வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிரெடிபிலிட்டி மேலே ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, அப்படி இருக்குது. எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி, தாவேக்கா கூட்டணி போறாங்களேன்றது அவங்க பிரச்சனை, அது ஒரு பக்கம் வைங்க, நான் வர்றேன். தாவேக்கா கூட்டணி போறதுல என்ன கிரெடிபிலிட்டி பாதிக்குது? யாருக்கு கிரெடிபிலிட்டி ப்ராப்ளம்? இங்க திமுகக்கு தான் ப்ராப்ளம். தாவேக்கான்ற ஒரு கட்சி திமுக எடுத்து வருது. ஏற்கனவே திமுக எடுத்துக்கூடிய அதிமுக பலமா வந்துகிட்டு இருக்கு. இந்த 2 பலமும் ஒன்று சேர்ந்ததுன்னா திமுகவால் 2011 மாதிரி திரும்ப ஒன்று நடக்கும். டெபாசிட் கூட வாங்காம, எதிர்கட்சியா கூட வராம அவங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு வழி இருக்கு. இது உங்களுக்கு நம்புறீங்களோ ஒத்துக்கிறீங்களோ இது நடக்க வாய்ப்பு உண்டு.
இது நடந்துடக்கூடாதுன்றது அப்ப யாருக்கு முக்கியமா இருக்கும்? திமுகவுடைய பயம். எங்க பார்த்தாலும் பாஜக கூட கூட்டணி போறீங்க, அதிமுக கூட கூட்டணி போறீங்க. அது அவன் பிரச்சனை. உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் விசிகா கூட கூட்டணி போயிருக்க? நான் யாரா கேட்கறேம்மா? விசிகாக்கு தான் சொல்றோம். அண்ணே, வேங்கை வயல்ல நம்ம உரிமை விட்டு கொடுத்துருக்கோம். நியாயமா கொடி கூட ஏத்த முடியல. நீங்க ஏன்னா அங்க இருக்கிறீங்க, ஆட்சியில பங்கு வேணும்ன்றீங்க. 6 சீட் வாங்கினா எப்படின்னா ஆட்சியில பங்கு வரும்? விசிகா எனக்கு அறிவுரை சொல்றோம். எனக்கா திமுக சொல்றோமா ஏன் கூட்டணி போறேன்னு? கூட்டணி இல்லாம இருக்கு, நீ ஜெயிச்சிருக்கியா? அப்ப திமுக தான் அந்த கேள்வி கேட்கிறோம். தாவேக்கா கூட்டணி போக கூடாது திமுகவுடைய அச்சம். எங்க போனா நம்மளால திரும்ப 2011 நிலைமை வந்துருமோன்ற பயம். அதுக்கு நீங்க இந்த நரேஷன் செட் பண்ணிட்டே இருக்கீங்க. தவிர அவங்க போறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? போல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க உங்க கூட்டணியை பாருங்க, நீங்க உங்க பரப்புரையை பாருங்க, நீங்க உங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றுங்க. கொள்கைப்படி என்ன நடந்திருக்கு? இங்க வந்து ஜாதி வேணாம், ஜாதியை மறுப்போம், சுயமரியாதை பேசுறோம். ஜாதி ஆணவ கொலைக்கு இன்னைக்கு வரைக்கும் தடுப்பு சட்டம் வந்துருச்சா? யார் பேசுறது? நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. போலீஸ் எக்ஸஸ்க்கு ஏதோ சட்டம் போட்டோமா? 25 மரணங்கள் இந்த ஆட்சியில மட்டும் நடந்திருக்கு. நம்ம அப்ப என்ன சொன்னோம்? அவர் வந்து ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் அவங்க மரணத்துக்காக நீதி கேட்போம், அதுக்காக வேலை பண்ண சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் வந்துருச்சா? சார்ஜ் ஷீட் வச்சிட்டோமா? என்னத்துல நம்ம சாதிச்சிருக்கோம்? சொன்னது செஞ்சிருக்கோம். 500 சொச்ச வாக்குறுதி. நீட்டை தடுத்துட்டோமா? இல்ல நீட்ல சொன்ன அந்த இட ஒதுக்கீடு எக்ஸ்ட்ரா பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு 7.5% 10% கொடுக்கணும்னு சொன்னோமா? கொடுக்கல. கேஸ்ட் சர்வே நீங்க சொல்ற பீகார்ல எடுத்துட்டான். எப்ப எடுக்க போறீங்க? கேஸ்ட் சர்வே எடுக்க முடியல. கேஸ்ட் சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், சர்வே எடுக்கலாம்ல. இங்க இருக்கக்கூடிய உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கலாம்ல, ஏன் எடுக்கல? 1008 நொல்ல சொன்னதை செய்யல. ஜாக்டோஜியாக்கு ஒரு வாக்குறுதி நீங்களா கொடுக்குறீங்க, செய்ய மாட்டீங்க. செவிலியர்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை வந்து கோடி பிரச்சனை தலைமையில உட்காந்துருக்கு. துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை இங்க போயிட்டு நான் கம்யூனிஸ்ட்னு சொல்றாரு, இந்த போட்டு அடிக்கிறாங்க, இந்த பக்கம் கூலிக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்க. இன்னைக்கு வந்து இதுதான் தலையாய பிரச்சனை. 41 குழந்தைகள் பாவப்பட்டவங்க இறந்தாங்க, இன்னசென்ட் பீப்புள்னு கொந்தளிக்கிற எல்லாரும் போய் உட்காந்து இட்லி கடை படம் பார்த்துட்டு இட்லி கடைக்கும் தோசை கடைக்கும் ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கு இங்க அக்கறை இருக்கு மக்கள் மேல? இவங்களுடைய அக்கறை எலெக்ஷன், இவங்களுடைய அக்கறை தேவை. எப்படியே எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், எப்படியே அந்த பவரை ரிஸ்டோர் பண்ணிக்கணும், எப்படியே காப்பாத்திக்கணும். அந்த பிரச்சனை இதுக்குள்ள வராதீங்கன்ற நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். இது பாலிடிக்ஸ் பண்ற இடம் இல்லை, இதை பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க, பண்ண வேண்டாம். தாவேக்கு அந்த ஸ்டாண்ட்ல இருக்கு. இப்போ இது கூட்டணி முகாந்திரமா? போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வலிக்குதுன்னா போகணும்னு சொல்லுவேன் நான். சரி சார், போனா திமுகவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஒரு பார்வை வைக்கிறீங்க. ஆனா இங்க மக்கள் சைட்ல இருந்து ஒரு பார்வை பாருங்க. விஜய் வரும்போது என்ன அறிவிச்சாரு? அரசியல் எதிரி பாஜக, கொள்கை எதிரி திமுக. அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்குது, அதனால அவங்க பாசிசவாதிகளோட ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த நம்பகத்தன்மை, விஜய் மீது இருக்கிற நம்பகத்தன்மை போயிருமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. இல்ல, கேள்வி வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நீங்க நாளைக்கு அஇஅதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணின்னா நீங்க இதுல ஒரு கேள்வி வைக்கிறதுல ஒரு முகாந்திரமாக இருக்கு. அஇஅதிமுகவுடைய ஒரு கூட்டத்துல யாரோ 2 பேர் தாவேக்கா கொடி காமிச்சாங்க. இது தாவேக்கா காரங்க அப்படின்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? சரி, தாவேக்கா காரங்களாவே இருக்கட்டும். அது தாவேக்கா கட்சியோட நிலைப்பாடா? நமக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது அந்த இடத்துல நியாயத்தை பேசின ஒரு மனுஷன் இருக்கும்போது நன்றி தெரிவிக்கணும். இப்போ நானே இருக்கேங்க, நான் ஒரு கடைநிலை தொண்டன், இல்லை ஒரு தாவேக்கா ஆதரவாளர். எனக்கு எடப்பாடி அவர்கள் மேலே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மனுஷன் மேலே எனக்கு 1008 விமர்சனம் இருந்தாலும் இந்த இடத்துல நியாயத்தை பேசிட்டான்டா, ஒரு மரியாதை வருதா? எனக்கு அண்ணாமலை மேலே 1000 முரண், அந்த இடத்துல நியாயத்தை சொன்னார். அவர் ஐபிஎஸ்ன்ற விதத்தில் 4 போலீஸ் ஆக்ஷன்ஸ் பற்றி அவர் என்ன பண்ணணுமோ அந்த நிட்டிகிட்டி சொன்னார். நீங்கள் ஒரு விஷயத்தில் நியாயமாக பேசுறீங்க சார். அன்னைக்கு வந்து எல்லாரும் உடஞ்சு போயிருந்தோம் அந்த மரணத்தில். எனக்கு அந்த தேங்க்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? நான் போய் எடப்பாடியை பார்த்து பூங்குத்து கொடுக்க முடியுமா? அண்ணாமலை பார்த்து கை கொடுக்க முடியுமா? நான் ஒரு சாமானியன். ஆனால் நான் தாவேக்காவை மனசில் வச்சிருக்கேன். அந்த கொடியை போய் காட்டினேன். உங்களுக்கு இது கூட்டணி தோணுதா? விஜய் சார் சொன்னாரா? ஜெனரல் செக்ரட்டரி சொன்னாரா? இதுக்கு பார்த்து பயப்படுறீன்னா நீ எந்த வீக்கில் இருக்குன்னு கேட்குறேன் நான். ஒரு தொண்டனோ இல்லை, அவன் தொண்டனே இல்லை, இவன் கொடியை தூக்கி காட்டினதே உனக்கு இவ்வளோ கிளி அடிக்குதுன்னா நீ என்ன நிலைமையில இருக்க? அப்போ அந்த நிலைமையை நீ பாரு. இந்த நிலைமைக்கு நீ ஏன் வந்த நீ பாரு. இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவத்திலையும் மக்கள் தாவேக்கா கூட நிற்கிறாங்க, விஜய் சாரை நம்புறாங்கன்னா அந்த நம்பிக்கையை நீ ஏற்படுத்திருக்க உன் மேல. அதை பாடுற, உன் பிரச்சனையை பாரு. உன் முதுகுல 1 டன் குப்பையை வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கவங்களாம் முதுகு சொல்லிட்டு இருக்காதுன்னு நான் சொல்றேன். நான் யாரையும் பர்டிகுலரா சொல்லல, எல்லாருக்கும் பொதுவாக சொல்றேன். உங்க முதுகுல இருக்க பிரச்சனையை பாருங்க. நீங்க நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், சொன்னதை செஞ்சா நல்லது நடக்கும். அதை விட்டுட்டு இங்க வந்து மற்றவனுக்கு விமர்சனமே பண்ணிட்டு இருந்தா என்னைக்கு தான் நம்ம வந்து சொன்னதை செய்வோம், சொல்ல போறதை செய்ய போறோம்னு கேட்க போறேன். கரூருக்கு இப்போ விஜய் போக போறாரு அப்படின்னு செய்திகள்லாம் பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? விஜய் சார் அங்கே போறாரு, அது தெரியும். எப்போ போறான்னு எனக்கு தெரியாது, எனக்கு இன்சைட் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. அவர் சீக்கிரம் போகணும். அந்த மக்கள் கேட்ட கேள்வி, நான் கரூர் போயிருந்தேன், விஜய் சாரை பார்க்கணும், அவர்கிட்ட நாங்கள் ஒன்று கேட்கணும். நிதியெல்லாம் அப்புறம், நிதியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் கூட வேண்டாம், எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு தான் அந்த மக்கள் கேட்டாங்க.
அதை நிலைநிறுத்துற விதமாக அவங்கள போய் பார்க்கணும். அவங்க எல்லாரையும் தன்னோட குடும்பமாக பார்த்துக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கறது அவசியம். பட் அங்கே இருக்க அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அது அந்த டேட் அது தாவேக்கா பண்ணுவாங்க. அதை நம்ம பார்ப்போம். இதை தொடர்ந்து தாவேக்காவுடைய பயணம் வந்து சோர்வு இல்லாமல் இருக்கணும். ஒரு பெரிய அடி. ஆனால் வந்து வி ஹாவ் டு கேதர் அவர் செல்ஸ் பேக். நம்மளை திரும்ப கட்டமைச்சு எழுந்துச்சு வந்து இந்த சம்மர் செஞ்சு தான் ஆகணும். ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல எந்த லாஜிக்கும் இல்லை. அதை அவங்க பண்ண போகிறதும் இல்லை, எனக்கு தெரியும். ஸோ பண்ணட்டும், வெல்லட்டும். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கட்டமைச்சு முன்னாடி விட ப்ரிப்பேர்ட்னஸோட தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவான ஒரு கருத்தோட அவங்கள நெறிப்படுத்தி முன்னாடியோட 10 மடங்கு அவங்கள இராணுவ கட்டமைப்போடு அந்த கட்சி வளர வேண்டிய அவசியத்தை காலம் காட்டிடுச்சு. இந்த மாதிரி 4 பேர் குறை சொல்கிறான், இல்லை நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கோம்னு நினச்சோம். இல்லை, அரசியல் பொது இடத்துக்கு வந்தோம்னா நமக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டமைப்பு வேணுங்கிறது ஒரு இடம் காமிச்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் எல்லா கட்சிகளோட ரொம்ப ஒரு பெரிய இராணுவ கட்டுப்பாடாக அந்த கட்சி வளரணும். அதுக்கு தேவையான கட்டமைப்பு அந்த கட்சி உருவாக்கும் நம்புகிறேன். இதை தொடர்ந்து அவங்க அரசியலையும் பயணிக்கணும், தேர்தலையும் ஃபேஸ் பண்ணணும். அதில் அந்த கட்சிக்கு அந்த பொதுமக்களுக்கும் எது நல்லதோ அதை அவங்க செய்யட்டும், வெல்லட்டும், இல்லைன்னா கற்றுக்கட்டும். அது அவங்க பிரச்சனை. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பயணிக்கணும், முன்னாடியோட பலமாக இருக்கணும். அதுதான் என் பாயிண்ட். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.